ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடல் விருந்துன்னு சொல்லக்கூடிய அந்த பக்கெட் மிக்ஸ்டு சீ ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதில் ப்ரான் போட்டிருக்கிறேன், இதில் கடம்பா போட்டிருக்கிறேன். செலவும் ரொம்ப கம்மி. இதுக்காக நம்ம கடையில் போய் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதை செய்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதுக்கு நான் 6 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் இருக்கணும் இந்த குழம்புக்கு. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் போட்டிருக்கிறேன். அந்த வெந்தயம் ஃப்ளேவர் நல்லாவே இருக்கணும், அதனால் 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கிறேன். நம்ம எல்லாமே சேர்ந்து ஒரு 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். சீ ஃபுட் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு 300 கிராம் வெங்காயம், பல்லாரி வெங்காயம் இருக்குல்ல, அதை தான் பொடிசா அரிஞ்சு சேர்த்துருக்குறேன். அது கூடவே 3 பச்சை மிளகா, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது ரொம்பலாம் வதங்க வேண்டாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதங்கிக்கிட்டால் போதும். வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கி வந்ததும் 400 கிராம் தக்காளி பழம் சேர்த்துருக்குறேன். வெங்காயத்தை விட 100 கிராம் அதிகமாக தான் தக்காளி பழம் சேர்த்துருக்குறேன். அப்படின்னா தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ இந்த தக்காளி வதங்க தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு போட்டதும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் தக்காளி சீக்கிரம் குழஞ்சி வரும். இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. தக்காளி வதங்கி வந்ததும் ஒரு ஸ்வீட்கான இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸ்வீட்கான இதிலே போட்டு வேக வச்சா தான் அந்த கடல் விருந்தோட டேஸ்ட் வரும். தனியாக வேக வச்சுட்டு சேர்க்காதீங்க. தனியாக வேக வச்சுட்டு சேர்த்திங்கன்னா தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. ஒரு 15 பல் பூண்டு, 1/4 கிலோ அளவுக்கு மீனோட தலை, வஞ்சர மீனோட தலை அந்த பகுதியை தான் போட்டிருக்கிறேன். 1/4 கிலோ அளவுக்கு நண்டு, சின்ன சின்ன நண்டு தான், பெரிய நண்டுனாலும் 1/4 கிலோ அளவுக்கு போட்டுக்கிட்டால் போதும். அதே போல் 1/4 கிலோ அளவுக்கு கடம்பா, ஸ்குட்டு, இது எல்லாமே சேர்த்துருக்குறேன். இது எல்லாமே சேர்த்து 3/4 கிலோ. இந்த 3/4 கிலோவுக்கு ஏற்ற மாதிரி தான் மசாலா. நீங்கள் இது எந்த ரேஷியோலனாலும் போட்டுக்கலாம். 100 கிராம் நண்டு, 100 கிராம் எறா, அல்லது ஒரு 1/4 கிலோ ஸ்குட்டு, இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். ஆனால் 3/4 கிலோ அளவுக்கு நான் மசாலா, வெங்காயம், தக்காளிலாம் சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. ஒரு 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு 6 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். மசாலாவோட பச்சை மணம் கொஞ்சம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகம் தேவை அப்படின்னா கூட ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மசாலா பச்சை மணம் போனதுக்கப்புறம் அது வரைக்குமே வதக்கணும். ஒரு 2-3 நிமிஷமாவது வதக்கணும் நீங்கள் மசாலா போட்டதுக்கப்புறம். இதில் மீனோட தலை போட்டிருக்கிறதுனால முதலே போட்டேன். நீங்கள் மீன் துண்டு போடுறீங்கன்னா குழம்பு கொதி வரும்போது மீன் துண்டை போட்டுக்கோங்க, இல்லாட்டா மீன் உடஞ்சி போயிடும். இப்போ நான் 2 எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு ஸ்டாக் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு புளி தண்ணி கொஞ்சம் முன்னே நிற்கிற மாதிரி தான் சேர்த்துக்கணும். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தேவையான தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து பாருங்கள் திக்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மல்லித்தூள்லாம் இன்னும் கொதி வந்ததுக்கப்புறம் தான் கெட்டியாகும். முதல்ல கெட்டியாக இருக்காது கலக்கும்போது. இது தேங்காய் அரைச்சி விட்டோன்னா குழம்பு முதல்ல திக்னஸ் தெரியும். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு திக்னஸ் முதல்ல தெரியாது. நீங்கள் கொதி விட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த திக்னஸ் தெரியும். அதனால் நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு தண்ணியோட அளவு பார்த்து திட்டமாக வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுது, உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு புளியெல்லாம் இந்த ஸ்டேஜில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், குழம்பு ஒரு 15 நிமிஷம் நல்லா வெந்திருக்கும். ஒரு 10 நிமிஷம் திறந்து வச்சு நல்லா கொதிக்க விட்டேன். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் எல்லாம் அப்படி சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம போட்ட எண்ணெய் முதல்ல ஊற்றின 6 டீஸ்பூன் எண்ணெய் இப்போ குழம்போட மேல் பகுதியில் தான் இருக்குது. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நீங்கள் குழம்ப காய விடணும் சிம்மில் விட்டு. அப்படின்னா தான் அந்த குழம்புல இருக்க பச்சை மணம்லாம் போய் உங்களுக்கு அந்த குழம்புல இருக்க ஸ்டாக், அதாவது நம்ம போட்ட சீ ஃபுட்டில் உள்ள ஸ்டாக்கு, அதே போல் ஸ்வீட் கார்ன் ஸ்டாக்லாம் இறங்கி அது சேர்ந்து வரும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பக்குவமாக ரெடியாகி வந்துருச்சு. சுட சுட சாதத்தில் பரிமாறிட வேண்டியதான். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்கள் சீ ஃபுட் சாப்பிட ஆசைப்பட்டீங்க, ட்ரை பண்ணுங்கள். என்ன இருக்குதோ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி போடுங்க. கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.